நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு ஜோசியமும் ஒரு விசேஷமான சப்ஜெக்ட். சார், எனக்கு சூனியம் பண்ணிவிட்டார்கள், வாஸ்துவுக்கும் சூனியத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? இது சொல்கிறதுக்கு சென்னையில் பெரம்பூர்லேருந்து ஒரு பெரிய நகை கடை ஓனர், அவங்க கூட அவருடைய சகலபாடி அரக்கோணத்துலேருந்து அங்கே ஒரு பெரிய நகை கடை, அதுக்கு ஓனர், 2 பேரும் வராங்க. சார், இவருக்கு சூன்யம் பண்ணிட்டாங்க, இவர் செத்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் நார்த் இந்தியாவில் போனார் ஒரு இடத்துல, அங்கே அவங்க தர்மகுரு சொல்லிட்டார், இவர் இந்த மாதம் செத்து போடுவார். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு இடத்துல ஊரில் அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் போனாங்க. அங்கே ஒரு அம்மா ஆடினே சொல்லுவாங்களாம். அவங்கக்கிட்ட போய் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, உங்கள் வீட்டில் 2 பேர் செத்தாங்க, அடுத்தது சாவு உனக்கு தான், அதுவும் 2-3 மாதத்துக்குள்ளே நீ செத்து போடுவ. 3வது இவங்க பெங்களூர் போகிறாங்க. பெங்களூரில் போனால் ஒருத்தர் தேங்காவை உருட்டுறாராம். அவர் சொல்லிட்டாராம், August 16th you will die, August 16th you will die. சார், இதை பாருங்க அப்படின்னு வந்தாங்க. மத்தியான நேரம், நான் அந்த நாள் ஒரு 15 இயர்ஸ் பழைய கதை இது. ஆஃபீஸில் தான் சாப்பாடு சாப்பிடுவேன். சாப்பிட்டுன்னே இருக்கேன். திடீர்னு வராங்க, அப்பாயின்மெண்ட் இல்லாத 4 பேர் வருவாங்க. சார், அர்ஜென்ட் சார் அப்படின்னு. சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பிட்டு கை கழுவி பார்க்குறேன் அவருடைய ஜாதகத்தை. சார், வாஸ்துவில் ஜாதகம் சொல்கிறேன்னு இல்லை, இதில் வாஸ்து சப்ஜெக்ட் முக்கியமானது இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிற உண்மையை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னேன். ஜாதகத்தை பார்க்கும்போது சொன்னேன், இவருக்கா இந்த டேட்டு இந்த லக்னத்துக்கா, இவருக்கு சாவே கிடையாதுப்பா, 15-20 வருஷம் இன்னும் இருப்பார், தைரியமாக இருங்க அப்படின்னு. சார், அப்படி நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்ப்பா, வாஸ்து டிஃபெக்ட் இருக்குப்பா உங்கள் வீட்டில், உன்னுடைய கிரகமே சொல்லுது உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நாளைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க. மத்தியானம் 2 மணிக்கு நெக்ஸ்ட் டே அவங்க என்னை இட்டுன்னு போகிறாங்க. நான் வீடை பார்த்தேன். பாருங்கள், 21st செஞ்சுரியில் இந்த கிழமை ஏதாவது ஒன்று சொன்னால் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்வீங்க. சார், முட்டாள் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்வீங்க. ஒரு வீட்டுக்கு வெஸ்ட்டில் வாசல் இருக்கும் பொழுது கவனிக்க வேண்டும். வெஸ்ட்டில் வாசல் இருந்து வெஸ்ட்டில் கேப் அதிகமாக விட்டு வடகிழக்கில் அரச மரம், நல்ல சூப்பர் பங்களா, அந்த காலனின்னு 6 பங்களா, அவங்க குடும்பத்துக்கு 6 பங்களா. அந்த பக்கம் 4 அண்ணன் தம்பிங்க, இந்த பக்கம் 2 பங்களா. ஒரு பெரிய நகை கடை, மெட்ராஸ் சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஷோரூம், துணி கடை, அவங்கெல்லாம் ஒரே குடும்பம். பார்த்துட்டு நான் சோஃபாவில் உட்காண்டேன். சார், என்ன சொல்லவே இல்லை, ஒன்றுமே இல்லைப்பா, ஏதாவது சின்ன குழந்தை இருந்தால் அந்த மரத்துக்கிட்ட இட்டுன்னு போங்க அப்படின்னேன். போகும்போது அந்த குழந்தைக்கு ஸ்வீட் கொடுத்து எடுத்துகிட்டு போங்க, அதுவும் பெண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்றார். அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா, என்னுடைய பொண்ணை இட்டுன்னு போட்டா, அம்மா இட்டுன்னு போம்மா, ஒன்றாவாது, இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு போக சொல்லு அப்படின்னேன். போனான். அந்த குழந்தை என்ன சொல்லுது, யாரும் சிரிக்காதீங்க, அம்மா அந்த மரத்து மேலே ஒரு குள்ளமாக ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, அவர் கல்லால் அடிக்கிறாரு அப்படின்னாரு. வாமா பயந்துட்டாங்க, வாங்க அப்படின்னேன். நான் யாராவது கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கே இட்டுன்னு போவேன், அந்த வீட்டுக்கே இட்டுன்னு போயிடுவேன், தைரியமாக போகிறதுண்டா, வாங்க அப்படின்ட்டேன். ஒன்றுமே இல்லைப்பா, உங்கள் வீட்டில் இந்த ஸ்லாப்பில் கல் கரகரன்னு தான் மத்தியானம் அப்படின்னு. ஆமாம் சார், என்னது சார் சத்தம் வருது, வீட்டில் பசங்க கிடையாது யாரும், நாங்கள் 3 பேர் தான், மாமியார் மருமகள் இந்த வேலை செய்கிறோங்க, நாங்கள்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், மேலெல்லாம் போய் பார்க்குறோம், 3வது மாடி தான் மேல் மெத்தை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி சத்தம் எப்படி வருது அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு இதில் வாஸ்து டிஃபெக்டை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் செஞ்ச பரிகாரத்தையும் சொல்கிறேன். எப்பொழுதுமே வீட்டுக்கு மேற்கு வாசல் வீடாக இருந்து அதுக்கு பிரதான வாசல் வடமேற்காக இருந்தால், அதுவும் மேற்கில் செவ்வரை ஒட்டியே வாசல் சந்திரனில் இருந்தால்,
அந்த வீட்டில் மனநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மனநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அதை ஒட்டி ஒரு 5 அடிக்குள்ள நீங்கள் கிணறு, போரிங், சம்ப் இருந்தால், கிணறு, போரிங், சம்பு வடமேற்கு பக்கம் இருந்தால் அந்த வீட்டில் பித்ரதோஷம் இருக்கும். இது நீங்கள் ரொம்ப படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் அவ்வளோ சீக்கிரம் இந்த சாதாரணமான வாஸ்து புக்கிலெல்லாம் இதெல்லாம் வராது. தினமும் ஜபமும் செய்ய வேண்டும், தியானமும் செய்தால் தான் இதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு புரியலான்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக புரியாது. இதெல்லாம் யாருக்கு புரியும் அதுன்னு சொல்கிறேன். ஜாதகத்தில் உங்களுக்கு உச்ச சந்திரன் அல்லது கடகராசி சந்திரன், அதுக்கப்புறம் குரு மிதுன குருவாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இதெல்லாம் உங்களுக்கு எட்டும். அதே நேரத்தில் புதன் உச்சமாக இருக்க வேண்டும். அதுவும் விசேஷமாக லக்னத்தில் புதன் உச்சமாக இருந்து 10ஆம் பாவத்தில் குரு இருந்து 11ஆவது பாவத்தில் சந்திரன் இருக்குது. அப்படி யார் யாருக்கு உலகத்தில் இருக்கோ அவங்கெல்லாம் பாருங்கள், தே வில் ஹாவ் பவர் ஆஃப் இன்ட்யூஷன். 6th சென்ஸ் ஆக்டிவேட் ஆகும், டக்குன்னு பதில் சொல்லுவார்கள். அப்பொழுது நான் பரிகாரம் சொன்னேன், தேன் வாங்கிட்டு வாங்க. அதில் சில எங்கள் குருங்களாம் சொன்னதெல்லாம் செய்து அந்த பொருள்களை அங்கே விட்டேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்டையும் போய் பார்க்க சொன்னேன், சரியாயிடுச்சு. இப்போது வாஸ்துவில் டிஃபெக்டை சொல்கிறேன். வாஸ்துவில் வடமேற்கு வாசல் இருக்கக்கூடாது. மேற்கு திசையாக இருந்தால் மத்திய பகுதியில் வாசல் இருக்க வேண்டும். அல்லது மன கஷ்டம் அதிகமாக இருக்கும். மேற்கு திசை வாசலாக இருந்தால் வீட்டுக்கு மத்திய பகுதியில் தண்ணி இருக்கக்கூடாது, தென்கிழக்கில் இருக்கக்கூடாது, தென்மேற்கில் இருக்கக்கூடாது, வடக்கு திசையும் மேற்கு திசை வர இடத்தில் இருக்கக்கூடாது. அல்லது அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் மனநோய் இருக்கும். ரொம்ப உஷாராக சாந்தமாக இருந்து வீடு கட்டுறவர்கள் ஃபஸ்ட்டு ஸ்கெட்சை ரெடி பண்ணி வீட்டை கட்டுங்க. சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.